சும்மா வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வள்ளலார் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி வள்ளலார் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மரணமில்லாத பெருவாழ்வு அப்படின்னா என்ன, எதை பத்தி எல்லாம் அதுல சொல்றாரு? வெறும் உணவு முறை மட்டும்தான் மரணமில்லா பெருவாழ்வுக்கான ஒரு விதியா சொல்லியிருக்காரா, இல்லை இதை தாண்டி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு? மரணமில்லா பெருவாழ்வு வள்ளலார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. மரணமில்லா பெருவாழ்வு வள்ளலார் சொல்லலை, அதுக்கு முன்னால் திருமூலர் சொல்லிட்டார், ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளுவருடைய கடவுள் வாழ்த்துன்ற முதல் அத்தியாயத்தில் மரணமில்லா பெருவாழ்வு இருக்குது. பாரதியார் சொல்லிக்கிறாரு, மாணிக்க வாசகர் பாடிக்கிறாரு. எல்லாருமே மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறத பேசிட்டாங்க. நம்ம ஹிந்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஹிந்துவில் நம்ம சொல்லக்கூடிய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கங்கள், இந்துன்னு ஒரு மார்க்கமே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பரவலான மார்க்கங்கள், எல்லா மார்க்கங்களுமே இந்த ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. என்ன அப்படின்னா, சாகா கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. அவங்க வந்து வேகாக்கால், சாகா தலை, போகா புனல்னு மொத்தம் 3 ஐட்டத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்மளுக்குள்ள கூடிய உயிர் இயக்கத்தை பேஸ் பண்ணலாம். இதில் வந்து மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய சத்து சித்து ஆனந்தத்தில் சத்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்ட் இருக்குது. இதில் வந்து வள்ளலார் சொன்ன கரும விதிகள், அப்புறம் ஒழுக்கங்கள், இது எல்லாத்துக்கும் மரணமில்லா பெருவாழ்வுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து என்னென்னா, நம்ம மனிதனாக வாழ்வதற்கு சில ஒழுக்கங்கள் தேவை. ஒரு சில சிந்தனைகள் வந்து நம்மளுடைய உணவை, நம்மளுடைய வாழ்முறையை சார்ந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். அப்போ இந்த சிந்தனைகளில் நீங்கள் ஒரு ஆணி அடித்த மாதிரி நிற்கணும் அப்படின்னா சில வாழ்முறைகளை சரியாக கட்டமைச்சா தான் அதுக்குள்ளே போக முடியும். அப்படிங்கிறதுக்காக ஆரம்ப கால ஒழுக்கம். அப்போ நம்ம பாதுகாப்பான வாழ்க்கை, இதில் டிஸ்டர்ப் இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நிறைய ஒழுக்கங்கள், உணவு முறைகள், விதிகள் நிறைய கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது இந்த முறைகளோட மட்டுமே நிற்காம, இது வந்து ஆரம்ப காலம். ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம், உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் வார்ம் அப் பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த ஒழுக்கங்கள்லாம் தவிர அதுக்குள்ளே பெரிய சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரை வந்து எங்கேயுமே வள்ளலார் வந்து உடச்சி சொல்லலை. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு சாப்டரே கிடையாது, ஒரு ப்ராசஸே கிடையாது. அன்பு வெளிப்பட எல்லாமே தானாக போயிடும் சொல்கிறார். இப்போ நான் அடிக்கடி எல்லா சேனலையும் சொல்கிறது என்னன்னா, நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, புருவ மத்தியின் கண், அவர் வள்ளலார் தான் சொல்கிறார், புருவ மத்தியின் கண் இறைவன் இருப்பதாக பாவித்து. பூர்வம், அங்கே வந்து நீங்கள் சிற்சபையில் மனசை நிறுத்துங்க. சிற்சபையில் போய் மனசு நிற்க. அப்போ சிற்சபைனா என்னென்னு தெரியணும் இல்லையா? நிறைய வார்த்தைகள் வள்ளலார் பயன்படுத்துனதும் சரி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் பயன்படுத்துனதுமே வந்து சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் தான், ரெண்டையும் கலந்து தான் பயன்படுத்திருக்காங்க. ரெண்டுமே இறைவனுடைய கண்கள் தான் சொல்கிறாங்க. சிற்றம்பலம் அப்படிங்கிறது சபை, சிற்சபைன்னு சொல்லி வள்ளலார் அவருடைய கோயிலுக்குள்ளே ஞான சபைகளை பூந்தோன்னே இந்த பக்கம் சிற்சபை இருக்கும், இந்த பக்கம் பொற்சபை இருக்கும். பொற்சபைங்கிறதான் பொன்னம்பலம்னு சொல்கிறோம். இங்கே சிதம்பரம் பார்த்தீங்கன்னா கனக சபைன்னு ஒன்று இருக்கும். கனகம்னா பொன், அப்போ கனக சபை, பொன்னம்பலம் எல்லாமே சிதம்பரத்தில் இருக்குது. இது எல்லாமே என்னென்னா, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்குது, அது எப்படி ரியாக்ட் பண்ணி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் புரியணும். அப்போ நம்மளுடைய மனதை சிற்சபையின் கண்ணை நிறுத்துதல். அப்போ சிற்சபைனா நம்மளுக்கு தெரியாது, நம்மளுடைய உயிர் எங்கே இருக்குது, ஆன்மா எங்கே இருக்குது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கண்ணை மூடுனா உள்ள லைட் எரியும். இப்போ என்னன்னா, உருவகம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. அந்த உருவகத்தை இவங்க வந்து தத்துவங்களை உருவகப்படுத்திருக்கிறாங்க. அந்த சிவதத்துவம் நம்மளுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கு. அப்போ சிவதத்துவம் அப்படிங்கிறது 5 தத்துவம், சரிங்களா? அடுத்து விஷ்ணு தத்துவங்கிறது 7 தத்துவம், பிரம்ம தத்துவங்கிறது 24 தத்துவம். இது 3 சேர்ந்து 36. அதனால தான் 6 கடந்து அற்பருஞ்சோதின்னு எழுதியிருப்பார். இந்த தத்துவங்கள் எல்லாம் கடக்கணும். அந்த தத்துவத்தை கடக்கிறதுக்கு முன்னால் இந்த தத்துவங்கள் எப்படி இயங்குதுன்றதை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ பொன்னம்பலம் சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த மனதை சிற்சபையின் கண்ணை நிறுத்துதல். இப்போ நம்ம அங்கே தான் நிற்கிறோம், இன்னும் எங்கேயுமே போகல. அப்போ சிற்சபை அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை கேட்குறவங்களுக்கு தெரியாது, பெரிய பெரிய சாமியார்களுக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்போ சிற்சபையின் கண்ணை நிறுத்துதல். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அது உங்களுக்கு என்னன்னு தெரியாது, அது பழகு வரைக்கும் மனதை புருவ மத்தியில் நிறுத்துதல். ஏன்னா சிற்சபை என்னன்னு தெரியாது. அப்போ புருவ மத்தியில் கொண்டு போய் நிறுத்து. புருவ மத்தியில் என்னவா நிறுத்துற, உன்னால் வந்து எதுவுமே இல்லாமல், உருவங்கள் இல்லாமல் உன்னால் சிந்திக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டமே வந்து ரூபத்தில் வந்து ஆரம்பிக்குது. அங்கே ஒரு ஜோதி ரூபத்தில் இறைவன் இருப்பதாக பாவித்து, ஜோதி ஸ்வரூபத்தில் இறைவன் இருப்பதாக பாவித்து, அங்கே உன்னோட ஆன்மாவோ, உன்னோட ஜீவனோ, உன்னோட உயிரோ நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறதா நினச்சி அங்கே கொண்டு போய் மனசை வச்சு பார்த்துக்கிட்டே இரு. அது என்ன ஆகும் பார்க்க மெதுவாக மனதே வந்து தன்னுடைய இடத்துக்கு திரும்ப போக ஆரம்பிச்சிடும். அது சிற்சபை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அப்போ மீதியெல்லாம் அதாவே நடக்குங்கிறார். அப்போ இதில் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஒழுக்கத்தை நிறுத்தி அங்கே கொண்டு போய் நிறுத்துறதானே தவிர மீதியெல்லாம் அதாவே தான் நடக்கும். ஏன்னா நம்மளோட அதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன எழுதுறாருன்னா, ஏம சித்தி நாம் பெறும் புருஷார்த்தங்கள் 4ன்னு சொல்கிறார். புருஷார்த்தம்னா என்னன்னா, வரம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு பாக்கின்னு வச்சுக்கோங்க. நம்ம பெறக்கூடிய புருஷார்த்தம் 4. அதில் வந்து ஏம சித்தி. ஏம சித்தி அப்படின்னா, ஏமம்னா வந்து தங்கம்,
நம்ம தங்கமாகக்கூடிய சித்தி, நம்மளே பொண்ணாகிறது. பொண்ணுனா என்னொன்னே நம்ம எல்லாரும் நினைப்பாங்கன்னா வள்ளலாரை சுற்றி 456 சீடர்கள் இருந்தாங்களாம். அவங்கெல்லாம் எதுக்கு இருந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து ஏதோ ரசவாதம் பண்ணுறாரு, ஆல்கமிஸ்ட் வேலை பண்ணுறாரு, அவர்கிட்ட போனோம்னா தங்கம் வாங்கலாம், தங்கம் ரெடி பண்ணலான்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா உடம்பை பொண்ணாக்குற வேலையை பார்த்துருக்காரு. உடம்பு பொண்ணாக்குறது அப்படின்னா கோல்டு ஆக்குறது இல்லை. இப்போ வந்து சாதாரணமாக பித்தளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் பித்தளை பாத்திரம் வச்சுருப்பீங்க, அகல் விளக்கு வச்சுருப்பீங்க, அந்த விளக்கு வச்சுருப்பீங்க, காமாட்சி விளக்கு. இதெல்லாம் என்ன செய்வீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை புளியை போட்டு விளக்குவோம். ஏன் விளக்குறோம் அப்படின்னா பச்சை கலரில் பாசி ஏறிடும். இதை நீங்கள் என்ன பத்திரப்படுத்தி வச்சாலும் என்ன ஆயிரும், பாசி ஏறிடும். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு அழுக்கு இருக்குது, அது துரிசுன்னு சொல்கிறாரு. இப்போ கோல்டு மோதிரம் இருக்குது, இது என்ன வச்சா இதை என்ன ஆகும், பாசி ஏறும். என்னைக்காச்சும் கோல்டு மோதிரம் பாசி ஏறி இருக்கா, தங்கச்செயினில் ஏறி இருக்கா, எதுவுமே ஏறாது. நீங்கள் போட்டு உங்கள் அழுக்கு அதில் ஏறினா தான் உண்டே தவிர அது இயற்கையாக அழுக்கு கிடையாது. அப்போ இயற்கையாகவே அழுக்கற்ற நிலைக்கு கொண்டு போகிறது உடம்பு, அது வேறு தான் பொண்ணாக மாற்றுறது. அது வந்து ஏம சித்தி. அடுத்து சாகா கல்வி, நீங்கள் கேட்ட சாகா கல்வி. அதுக்கப்புறமா வந்து தத்துவ நிகிரகங்கள் செய்தல். அடுத்து கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல். இந்த 4 தான் வந்து நம்மளுடைய புருஷார்த்தம் சொல்றோம், நம்ம பெறக்கூடிய புருஷார்த்தம். இது வந்து இந்த உடலுக்கு ஏன் சார் இவ்வளவு முன்னுரிமை உடம்பு பாதுகாக்கணும்? சூப்பர். இப்ப நிறைய பேர் கேட்கறது வந்து வள்ளலார் என்ன சொல்றாரு, இந்த உடலை பொன் போல் பாதுகாத்துக் கொள்ளுன்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இயற்கையாக நான் அப்படிங்கக்கூடியது ஒரு ஆற்றல்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்களும் ஒரு ஆற்றல், நானும் ஒரு ஆற்றல். இந்த ஆற்றல் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஆரம்ப காலத்துலேருந்து இருப்பு அப்படிங்கிறது அவஸ்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அவஸ்தை அப்படின்னா வந்து அவஸ்தைனா ஏதோ ஒரு கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அவஸ்தை என்பது கான்சியஸ், சரிங்களா? கான்சியஸ் பேர் தான் அவஸ்தை. அப்போ நம்ம கான்சியஸில் இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு அவஸ்தை இருக்குது. என்ன அவஸ்தை இருக்குது அப்படின்னா ஆணவம்ங்கிற கான்சியஸ். நான் இருக்கேன் அப்படின்றப்ப நான் அப்படிங்கக்கூடியது அங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒருவேளை நான் மயக்கத்தில் இருந்தேன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, மயக்கத்தில் நான் இருப்பேன், ஆனால் நான் மயக்கத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி கான்சியஸாக ஆன்மா இருக்குது. இந்த கான்சியஸ் வந்து அதுக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு டூல் வேணும். அப்போ இந்த உடலை எடுத்து என்னதான் இருந்தாலும் இயற்கையாக உருவாக்குறதுக்கோ இந்த அவத்தை நீக்குவதற்கு ஒரு ப்ராசஸ் வேணும். அந்த ப்ராசஸ் தான் வந்து மாயைன்னு சொல்லி இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் இதை வந்து ஆரம்பித்து வேறு வேறு பேரில் பேசிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? சாத்தான் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இதை என்ன செய்கிறாங்கன்னா, சாத்தான் யார் படைச்சாலும் அதை இறைவன் தான் சொல்கிறாங்க, சரிங்களா? ஏன்னா இந்த சாத்தான் வழியாகத்தான் நம்மளுக்கு அறிவுகள் புகட்டப்படுது. அப்போ ஆன்மா ஆணவ மலத்தோடு இருக்குது. அப்போ ஆணவத்தை போக்க வேண்டும் அப்படின்னா ஆணவம்ங்கிறது ஒரு அவத்தையை கொடுக்குறது. அந்த அவத்தையினுடைய துன்பத்திலேருந்து நீங்கணும்னா ஒரு 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 டோஸ் கொடுக்குற மாதிரி, ஒரு அனஸ்தீசியா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால ஒரு டோஸ் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு மயக்க நிலையை கொடுக்கறதுக்காக மாயைங்கிறது ஒன்று கொடுக்கப்படுது. மாயை வந்து சுத்த மாயை அசுத்த மாயன்னு 2 இருக்குது. இந்த சுத்த மாயை அசுத்த மாயினுடைய கலவையால் நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம இயங்க ஆரம்பிக்கிறோம். இந்த உடம்பு இயங்குறதுக்கு ஒரு பெரிய மெக்கானிசம் இது. இந்த மெக்கானிசம் இயங்குறதுக்கு ஒன்று வேணும். அப்போ இந்த மெக்கானிசத்தை இயக்கிறதுக்கு மொத்தம் 16 நிலைகள் உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறாங்க அப்படின்னா பிரபஞ்சம் உருவாக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு இறைவன் பேர் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ இந்த பிரபஞ்சம் வந்து ஆரம்பத்திலேருந்து உருவாக்கி இதுக்கு ஒரு ரீசன் வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ரீசனை தான் வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேர் வைக்கிறாங்க. என்னென்னா சுத்தம், சௌமானம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், பரநாதம், பரவிந்து, விந்து, பரமேஸ்வரம், ருத்ரன், மகாலிங்கம், அப்புறமா ருத்ரன், விஷ்ணு, பிரம்மம்னு மொத்தம் இந்த நிலைகள். இவங்க சொல்றதெல்லாம் 6 சக்கரம்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இந்த உடம்பு இயங்குறதுக்கு மட்டும்தான். உடம்பு இல்லாத போது 6 சக்கரங்களுக்கு இங்கே வேலை இல்லை. ஆனால் நம்மளுடைய ஆன்மா வந்து இந்த 16 சக்கரத்தில் இயங்கிட்டு இருக்கு. இந்த 16 சக்கரத்தில் விந்துநாதம் இங்கே இருக்குது. அதுக்கு மேலே தான் வந்து 12 அடிக்கு வந்து அந்த ஸ்தம்பனம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்மளுடைய உடம்பு இயங்கிட்டு இருக்கு. இந்த உடம்பு எதுக்கு இயங்குதுன்னா இந்த ஆன்மாவுக்கு அறிவை கொடுப்பதற்காக இயங்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மா வந்து அப்படியே அறிவு எடுக்க முடியாது, இதுக்கு டூல் வேணும் இல்லைங்களா? நம்ம பார்க்கணும். அப்போ ஆன்மாவுக்கு மேலே இருக்கிறது வச்சுக்கோங்களேன். ஆன்மாவுக்கு மேலே அந்த ஆன்மான்றதை நான் சொல்கிறது வந்து நாதம் பிந்துன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய அறிவும் செயலுமாக இருப்பது நான் பிந்து நாதமும். அதுக்கு மேலே இந்த அறிவும் செயல்படவும் வந்து இந்த இயற்கையாகவே பிரபஞ்சமும் நம்மளை இயக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்தது வந்து பரநாதம், பரவிந்து. இது நான் பிறப்பதற்கு காரணமாக இருந்து திக்ராந்தம், அதிக்ராந்தம். இது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா? இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே என்னுடைய உயிர் கண்ட்ரோல். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு அந்த பரநாதம், பரவிந்துலேருந்து ஆரம்பித்து கீழே இறங்கி சித்தம்ன்ற ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குது. சித்தம்னா என்னென்னா நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் மெமரி பண்ணிக்கிட்டே இருக்கும், ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டோர் என்ன செய்யுன்னா உட்காந்து அறிவாக மாற்றிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து புத்தி. அதுக்கு முன்னால் கிடைச்சதெல்லாம் ஃபில்டர் பண்ணி லெஃப்ட் ரைட்டுன்னு அனுப்பிச்சிட்டே இருக்கும். அதுக்கு முன்னால் இருக்கிறது மனம் என்ன செய்யுன்னா கேப்சர் டிவைஸ் தான் அது. அதுக்கு வேறு எந்த ஒரு ரோலும் கிடையாது. எதை பார்த்தாலும் என்ன பண்ணணும்னா வாங்கி உள்ளே வச்சுக்கும். இந்த மனத்துக்கு பிறகு இருக்கிறது மனசுக்கு வெளியே மனம் வந்து இந்த 5 இந்திரியங்களை வச்சு இயங்குது. அந்த 5 இந்திரியங்களை வச்சு மனம் இயங்கும்போது சித்தம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய செயல்பாட்டுக்காக கர்மேந்திரியங்கள்னு ஒரு 5 இந்திரியத்தை வச்சு இயங்குது.
அப்புறமா இந்த சுவை, ஊறு, ஒளி, நாற்றம், இது மாதிரி தன்மாத்திரையில் நம்மளுக்கு ஒரு 5 இருக்குது. இது எல்லாத்தையும் இயக்குவதற்கு உடம்பு வேணும். அந்த உடம்பு வந்து பஞ்ச பூதங்களால் டிசைன் ஆகுது. அப்போ இது எல்லாத்தையும் இது எல்லாமே என்னன்னா இவங்க சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நமது உடல் இயங்குவதற்கான தத்துவங்கள். இந்த உடம்பு வீணா போகாம இருக்கிறதுக்கு சில ரூல்ஸ் வச்சுக்கிறாரு. அப்ப நம்மளுடைய சிந்தனை வீணா போகக்கூடாது. அப்ப உடம்பு வீணா போச்சுன்னா சிந்தனை வீணா போயிடும். அப்ப நான் என்னுடைய உடம்பு பத்திரமா வச்சுக்கிட்டு நான் வந்து பிளே பை மாதிரி இருந்தாலும் சிந்தனை வீணா போயிடும். அது உடம்பு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப எங்க சுத்தினாலும் இந்த உடல் இயக்கம் அடைவதற்கு, இந்த உடல் படைக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த ஆன்மா அனுபவம் பெறுவதற்கு தான். நிச்சயமா தொடர்ந்து இன்னும் வள்ளலார் பற்றி நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.